வெல்கம் டு RR கிச்சன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பர்சனல் சிச்சுவேஷனால் என்னால் வந்து வீடியோ கண்டினியூ போட முடியல. ஸோ ஒரு அட்வைஸ் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து முடிஞ்ச அளவு வெளியே சாப்பாடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹோம்மேடாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது ஜாஸ்தியாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தியாக வருது, பசங்களுக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. ஸோ ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் பாயாசம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கசகசான்னு சொல்லுவாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், பாப்பி சீட்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் டேட்ஸ் வந்து ஒரு 3. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கப்பளவு ஒரு 1/2 கப் வந்து பாதாம் ஆட் பண்ணுறேன், அது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1/2 கப் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பி சீட்ஸ், டேட்ஸ், அப்புறம் பாதாம் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 1 hour வரையும் ஊற வச்சுடுங்க. தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 1 hour சோக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 hourக்கு அப்புறம் இந்த தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஷ்யூ நட்ஸ் அண்ட் பாதாம் வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து கேஷ்யூ நட்ஸ் அண்ட் பாதாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டேட்ஸ் ஆட் பண்ணுறேன். சீட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாப்பி சீட்ஸ் வந்து நான் தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நான் 1/2 லிட்டர் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா பாயில் ஆன வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து இந்த சாஃப்ரான் குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இதில் இப்போ வந்து நல்லா இது வந்து திக்காக வந்து குக் பண்ணிக்கோங்க. இந்த பால்லேயே வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக வந்து அது குக் ஆகிடணும். இந்த பாலும் வந்து நல்லா திக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து இந்த கப் அளவு 2 கப் வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சமாக கார்டமன் பவுடர் வந்து இலைச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வந்து திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காயிடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் பாயாசம் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபிங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.